البركة والقرآن فيك الخير والإحسان شهر الرحمة والغفران أهلا أهلا يا رمضان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله وصحبه بالله أما بعد. فقد قال الله تعالى في قرآنه المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل به القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية. وقال أيضا: لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله إلى آخر الآية. قال النبي صلى الله عليه وسلم: الصيام والقرآن يشفعان للعبد، يقول أنا منعته النوم في الليل، يقول الصيام أنا منعته الطعام والشهوات في النهار، يقول القرآن أنا منعته النوم في الليل. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ் தாலா எங்களுக்கு புனிதமான ரமலானை ஒரு அன்பளிப்பாக தந்திருக்கின்றான். 11 மாதங்கள் நாங்கள் செய்த எங்களுடைய தவறுகள், எங்களால் ஏற்பட்ட அனைத்துக்கும் ஒரு பரிகாரமாக, குற்ற பரிகாரமாக, ஒரு விமோசனமாக அல்லாஹ் தாலா இந்த ரமலானை தந்திருக்கின்றான். ஒரு மனிதன் என்பவன் தவறு செய்பவன். அல் இன்சானு ஹத்தா வஹைருல் ஹத்தாயின் அத்தவாபூன். மனிதன் தவறு செய்பவன். தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள். எனவே அல்லாஹிடத்திலே பச்சாதப்பட்டு நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அவனிடத்திலே வேண்டி நாங்கள் ஒரு நல்ல ஒரு மூமினான சாலிஹான அடியானாக சுவனபதிக்கு செல்வதற்கான தகுதியுடையவனாக எங்களை மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டியே இந்த ரமலானை எங்களுக்கு தந்திருக்கின்றான். ரமலான் என்றால் சுட்டரிப்பது என்பதுதான் என்னுடைய பொருள். சுட்டரிப்பது. எனவே எங்களுடைய பாவங்களே சுட்டரிக்கக்கூடியது. இந்த ரமலான் ஒவ்வொரு வருடமும் வந்து செல்கின்றது. அது வரும்போது புதிதாகவே வருகின்றது. மனிதர்களாகிய நாங்கள் தான் பழையதாக வயது சென்று நாங்கள் அவ்வாறே எங்களுடைய வாழ்நாளை முடித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய இளம் பிராயத்தினர் புதிதாக ரமலானை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முன்னே காலங்களிலே ரமலான் வந்தால் இருந்த மகிழ்ச்சியும் மகிமையும் சந்தோஷமும் இன்றைய சந்தையிடத்திலே அவைகளை காண முடியாததாக இருக்கின்றது. காரணம், ரமலான் என்றால் பொழுதுபோக்குக்காக நேரத்தை செலவிடுவது, சோசியல் மீடியாக்களிலும் ஏனைய விளையாட்டுகளிலும் தங்களுடைய நேரங்கள் காலங்களை அவர்கள் தற்போது செலவழித்து கொண்டு ரமலானுடைய மகிமையை அவர்கள் அடைவதை அவர்கள் மிகவும் தாமதித்து கொண்டு மிகவும் பிற்போக்காக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் காணுகின்றோம். எனவே ரமலான் என்று வருவது அன்று சூரியன் உதித்தது சஹர் செய்தது முதல் அடுத்த நாள் நாங்கள் அந்த சஹர் வரைக்கும் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்திலே இரட்டிப்பான நன்மைகள் இருக்கின்றன. ரமலான் என்றால் ரமலானிலே நாங்கள் தொழுகின்ற ஒரு பர்லுக்கு 70 பர்லுடைய நன்மைகள், ஒரு சுன்னாவுக்கு பர்லுடைய நன்மை, ஒன்றுக்கு 10 நன்மை என்று அதிகமான நன்மைகளை ஈட்டித்தரக்கூடியதுதான் இந்த ரமலான் மாதம். எனவே இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் செய்கின்ற அந்த உபவாசம், பகலிலே செய்கின்ற உபவாசம், இரவிலே நின்று வணங்குவது, அல் குர்ஆனை ஓதுவது, ஏழைகளுக்கு தான தர்மம் வழங்குவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, நீ எத்தனை நன்மையான காரியங்கள் இருக்கின்றதோ அனைத்தும் எங்களுடைய அந்த மீசானிலே நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளை மறுமையிலே அவைகளை பார்க்கலாம். ஏன் நௌமுஸ்ஸாயிமி இபாதா கூறுகின்றார், ஒரு நோன்பாளி தூங்குவது அது கூட ஒரு வணக்க வழிபாடாக இருக்கின்றது. எனவே நோன்பு என்பது நாங்கள் நினைப்பது போன்று பகலிலே பட்டினி இருந்து இரவிலே நின்று அதாவது கண்விழித்திருப்பதல்ல. எனவே தான் சிலதாரும் சொன்னார்கள், பருப்ப சாமி யசூம் லைஸ பிஸ்ஸியாமி பி சியாமிஹிம் இல்லல் அத்ஷ வல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்கின்றார்கள். அவருடைய நோம்பிலே அவர்கள் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதுமே தவிர எந்த பிரயோஜனமும் அல்ல. அதே போன்று எத்தனையோ வணக்கவாளிகள் இரவிலே விழித்து வழங்குகின்றார்கள். அவர்கள் கண் விழித்திருப்பதுதான் அவர்களுக்கு பயனளிக்குமே தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம், அவைகளை நாங்கள் உரிய முறையிலே நிறைவேற்றாமல் இருப்பது. பகலிலே நோன்பு நோற்றால் நாங்கள் இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டும்.
புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, மற்றவரை பற்றி பேசுவது, மற்றவருடைய குறைகளை தோண்டி தோண்டி பேசுவது, மற்றவர்களை பற்றி நாங்கள் மோசமான முறையிலே பார்ப்பது, இவ்வாறான மோசமான செயல்கள் எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்திலும் நாங்கள் செய்கின்ற அந்த குளறுபடிகள், மோசமான செயற்பாடுகள் எல்லாம் எங்களை இந்த ரமலானை நாங்கள் நோக்கின்ற நோன்பை வீணடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் தாகித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நான் நோன்பு நோற்றேன் என்று கூறினால் உங்களுடைய நோன்பை அங்கு காண முடியாது, அவருடைய நன்மைகளை நாங்கள் காண முடியாது. காரணம், நாங்கள் இங்கேயே அந்த நன்மைகளை நாங்கள் விட்டு விட்டோம். நாங்கள் 1க்கு 2க்கு 3 பேர் ஒன்று சேர்ந்தால் மற்ற சகோதரனுடைய புறங்களை பேசுவது, அவனை பற்றி மோசமான முறையிலே நினைப்பதுதான் இன்றைய சமூகத்திலே வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு வேலையாக இருக்கின்றது. எங்களுடைய இளம் சமூகத்தினர், இளைஞர்கள், எங்களுடைய வாலிபர்கள் இன்று நோன்பை பிடித்து கொண்டு சோசியல் மீடியாக்களிலே 24 மணித்தியாலம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தூங்கும் நேரம் உட்பட, வாகனத்திலே செல்லும் நேரம் உட்பட எல்லா நேரங்களிலும் நாங்கள் தொழுகின்றதை அவர்கள் தொழுகை என்று வருகின்றார்கள், சலாம் கொடுத்தவுடன் எழும்பி செல்லுகின்றார்கள். எனவே அவர்களுடைய நேர காலங்கள் சோசியல் மீடியாக்களிலே செல்கின்றது. சோசியல் மீடியா பார்க்க வேண்டும், தேவையானவைகளை நல்லவைகளை பார்க்க வேண்டும். அதற்காக 24 மணித்தியாலும் அதிலே இருப்பதல்ல. இவ்வாறு ஒரு மோகம் மக்களுக்கு ஏற்படுகின்ற போதை என்பது மது போதையோ வேற போதை பாவிப்பதோ அல்ல, இது ஒரு போதையாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்ல, இன்று வாகனங்களிலே அவருடைய அதாவது மோட்டார் சைக்கிள்களிலே சுற்றி கொண்டு அவருடைய சகோதரிகள், மாமி மக்கள், அவருடைய சொந்தக்காரர்கள் திரியும் போது அந்த பெண் சமூகத்துக்கு, அந்த பெண் பிள்ளைகளுக்கு பின்னாலே சுற்றி திரிந்து மோசமான முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் இரவு பகலாக நாங்கள் காணுகின்றோம். எத்தனையோ டியூட்டர்களிலே பெண் பிள்ளைகள் வெளியே வரும்போது அதுகளை நக்கல் பண்ணுவது, பைக்கிலே சுற்றி இவ்வாறு அவர்களுடைய உயிரை அவர்கள் மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைகளை காணுகின்றோம். எனவே இந்த ஒரு கலாச்சாரம் வளர்கின்றது. எங்களுடைய இஸ்லாமிய ஷரியத் அதை முழுமையாக தடை செய்கின்றது. ஏனைய சமூகத்திடத்திலே, ஏனைய மதத்திடத்திலே அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்தால் அதன் பின்பு அந்த பெண்ணை நாங்கள் அதோடு பேசுவதோ அல்ல அந்த பெண்ணோடு நாங்கள் தொடர்பு கொள்வதோ அவைகளை கூட்டிச் செல்வதோ எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. நிக்காஹ் என்ற ஒன்று நடந்து முடிந்தால் மாத்திரமே, ஈஜாபு கபூல் நடந்தால் மாத்திரமே அந்த பெண்ணோடு நாங்கள் தொடர்பு கொள்ளலாம், அந்த பெண்ணை அழைத்து செல்லலாம் என்பதுதான் ஷரியாவுடைய சட்டமாக இருக்கின்றது. இன்று அவ்வாறல்ல. அதிகமான எங்களுடைய சகோதரர்கள் கூறுகின்றார்கள், திருமண பேச்சுவார்த்தை முடிந்தால் மறுநாள் அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு பீச்சுகளிலும் ஹோட்டல்களிலும் வீதிகளிலும் நடுஇரவிலும் நடுநிசியிலும் அலைந்திருக்கின்ற மோசமான ஒரு நிலையை காணுகின்றோம். இது ஹராம், இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதல்ல. இதற்குரிய சபைகள், இதற்குரிய அறிஞர் குலாம் இதை தடுக்க வேண்டும். காரணம், இதிலே அந்த குழந்தைகள் ஏற்பட்டு நிக்காஹ் நடப்பதற்கு முன்பதாக குழந்தை அதாவது உற்பத்தியானால் அந்த குழந்தையுடைய நிலைமை என்ன, அதற்கு என்ன பெயர் சொல்லி அழைக்கப்படும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். தாய் தந்தையர்களும் அதை பற்றி நினைக்கின்றார்கள். இல்லை, எங்களுடைய பிள்ளை எவ்வாறே போட்டும் என்று விடுகின்றார்கள். அவ்வாறல்ல. நாங்கள் ஹலாலான முறையிலே நாங்கள் திருமணம் செய்து கொடுக்க இருக்கின்றோம். எங்களுக்கு ஷரியத், மார்க்கத்திலே ஷரியத் இருக்கின்றது, சட்டம் இருக்கின்றது. எனவே நாங்கள் ஹலாலாக வாழ வேண்டும், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சோனபதியிலே நாங்கள் சென்றடைய வேண்டும் என்ற உண்மையான நோக்கம் இருக்குமாக இருந்தால் இந்த நடவடிக்கைகளை நாங்கள் முற்று முழுதாக நாங்கள் நடத்தி கொள்ள வேண்டும். காரணம், எங்களுடைய மக்களுடைய நிலைமை நாளை மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லக்கூடியதாகிவிடும். காரணம், ஒரு தவறாக அவர்களிடத்திலே ஒன்று சேர்ந்து குழந்தை உண்டாகிவிட்டால் அதன் பின்பு நிக்காஹுக்கு முன்பு, இஜாபு கபூலுக்கு முன்பு அந்த குழந்தை உண்டானவனுடைய பெயர் வேறு, அதுக்கு எந்த உரிமையும் இல்லை. தாய் தந்தை என்று இவர்கள் பின்பு சொன்னாலும் அல்லாஹ்விடத்திலே இவர்கள் சொல்லி தப்ப வேண்டும். இவ்வாறான நிலைகள் எல்லாம் இன்று மோசமான ஒரு நடவடிக்கையாக இன்றைய காலநிலையிலே நாங்கள் காணுகின்றோம். இதற்கு முன்பு ஒரு 10-50 வருடங்களுக்கு முன்பு இவ்வாறான மோசமான கலாச்சாரங்கள் இல்லை. எனவே குற்றம் செய்தாலும் அவர்களை அழைத்து வந்து பள்ளி வாயில்களிலே, பொது இடங்களிலே தண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. என்று அவ்வாறு செய்ய முடியாது. எனவே இவைகளை அந்த பெண் தரப்பும் மாப்பிள்ளை தரப்பும் தான் சேர்ந்து அவர்களுக்கு திருமணம் பேசுகின்றோமா, நிக்காஹை செய்து வைத்து ஒன்று சேர்த்து விடுங்கள், சந்தோஷமாக வாழுவார்கள். இதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய
ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனும் இறங்கிய மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனுக்கு அதிகமான கண்ணியம் கொடுக்க வேண்டும். காரணம், இந்த குர்ஆன் தான் நாளை மறுமையிலே எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியது, குர்ஆனும் நோன்பும். காரணம், அல்லாஹ் தஆலா அதற்கு உருவமைத்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வாதாடி நிற்கும் போது வந்து கூறும், இந்த மனிதன் பகலிலே நோன்பு நோற்றான், உனக்காக வேண்டிய அல்லாஹ் அவன் பட்டினி கிடந்தான், நான் சாட்சி கூறுவேன் என்று நோன்பு கூறும். குர்ஆன் சொல்லும் இரவிலே விழித்திருந்து உன்னுடைய கலாமை ஓதினான் என்று குர்ஆன் கூறும். அது அல்லாஹ் தஆலா உருவமைப்பை கொடுப்பான், சக்தி உள்ளவன். இந்த நிலையிலே தான் இந்த குர்ஆனும் நோம்பும் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கண்ணியமான இந்த ரமதான் மாதம் முதல் 10 சென்று விட்ட ரஹ்மத்துடைய பகுதி சென்று விட்டது, மகபிரத்துடைய பகுதியிலே இருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்தும் இந்த ரமதானை உரிய முறையிலே பிரயோஜனப்படுத்தி அதிகமாக இபாதத்தை செய்து அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே மேன்மையான ரய்யான் என்ற சுவனத்தை அடையக்கூடிய அந்த நோன்பாளர்களுடன் எழுப்பப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.